ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐபிஜி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்கள் அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்கிறாரு. அவருடைய 50வது திரைப்படம் ராயன் உடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை, அது மட்டும் இல்லாம கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. அவரே இயக்கி அவரே நடிக்கிறார் அப்படின்னும் போது மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கும் அப்படிதான். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்துட்டு வந்துடலாம். காட்டிலேயே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம்தான். காட்டிலேயே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனா ஆபத்தான மிருகம் ஓநாய். ஓ வாவ். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனா ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமா சுத்து போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி. அவன் இங்க வந்து போட சொல்லு. பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். வாவ். பிஜிஎம் வேற மாதிரி இருக்குங்க. போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. 26ஆம் தேதி வேற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி வாவ் ஃபேக்ட் இருந்தது வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்ல வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமா புதுப்பேட்டை வட சென்னைக்கு அப்புறம் ஒரு கேங்ஸ்டர் படமாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நம்ம நடிப்பின் நரக்கன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள். அண்ட் அவருக்கும் தனுஷ்கும் இடையில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு சண்டை. ட்ரெய்லரோட ஆரம்பத்துல வந்து அப்படியே நம்ம செல்வராகவன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, காட்டிலேயே எது ஆபத்தான மிருகம் அப்படின் போது நரி அப்படின்றதோட நம்ம ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் எஸ்ஜே சூர்யா வந்தாரு. தைரியம் இருந்தா வந்து இது பண்ணிட்டு பாருடா அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. ஸோ இப்படியே நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும் போது நடுவில் நம்ம ஏஆர் அவர்களுடைய மியூசிக், வா, அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அடங்காத அசுரனுக்கு நடுவுல அந்த ஒரு மெலடி சிங்க் ஆகும்போது வேற மாதிரி இருந்தது. அண்ட் இதுலயும் அப்படிதான் ஒரு சின்ன வயசுல இருந்து இவர் ஒரு கேங்ஸ்டரா இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான். ஸோ சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி போல. ஆரம்பத்திலேயே ஒரு தண்ணி ஊத்திருந்தாங்களே அவங்க தங்கச்சி. ஸோ இந்த 4 பேருடைய கதை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் பிரகாஷ் ராஜ் எல்லாருமே முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்கை தான் சொல்லணும். பிஜிஎம் பின்னி எடுத்துட்டாரு. ஸோ வேற மாதிரி இருந்தது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுசா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அது ஒரு கேங்ஸ்டர் கதை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸோட போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது படம் வந்து எதுக்காக இந்த சர்ச்சைகள் நடக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ வேற மாதிரி இருந்தது ட்ரெய்லர். ஸோ இந்த மாசம் 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஐபிஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோல என்ன ரியாக்ஷன் விழாவோட சந்திக்கிறேன். அடுத்து பை ஃப்ரம் ஜெரோ. அந்த வீடியோஸ் டேக் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுறேன். ஸ்டே டியூன், ஸ்டே கிரேட். டாடா, பை.